ஃப்ரெண்ட்ஸ் செமையா போர் அடிக்குது, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடலாம். என்ன அடி விளையாடலாம்? அப்படி எல்லா விளையாட்டும் விளையாண்டு விளையாண்டு போர் தான் அடிக்குது. என்ன விளையாடலாம் சொல்லுங்க பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாம்பூத்தி விளையாடலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம கண்ணாம்பூத்தி விளையாண்டு. சரி, யாரு கண்ணை பொத்துறான்னு சொல்லுங்க. இன்னைக்கு கண்ணாம்பூச்சி தான் விளையாடுறோம். ஐ சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கண்ணாம்பூத்தியும் விளையாடலாம்ப்பா. சரி சரி, நானே கண்ணை பொத்துறேன், யாரும் எப்படியும் பொத்த மாட்டீங்க. நானே கண்ணை பொத்துறேன், எல்லாரும் போய் ஒளிங்க. ஆனா 50 தான் எண்ணுவேன், 50க்குள்ள எல்லாரும் ஒளிஞ்சுக்கணும், புரியுதா? அதெல்லாம் நாங்க எப்படி ஒளிஞ்சுக்கிறோம்னு பாரு. ஒன்னால என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் செம பிளேஸ்லாம் ஒளியறதுக்கு யோசிச்சு வச்சுட்டேனே. ஐயோ டீனா என்ன ஆரம்பிச்சிட்டா? எங்கேயாவது ஒரு சூப்பரான பிளேஸ்ல போய் ஒளிஞ்சிடணும். சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம் நம்ம சேர்ந்து. 9 10 11 12. ஐயோ எண்ணி முடிக்க போறா, வாங்க சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கலாம். எமி போ போ, நம்ம 2 பேரும் அந்த வீட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம், யாருக்கும் தெரியாது. அமைதியா போடி. சரி, நம்ம இந்த ஸ்கூட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஸ்கூட்டி பின்னாடி எப்படியும் கண்டிப்பா தேட மாட்டாளுங்க. ஒளிஞ்சிருக்க இடத்த பாரு, அவளுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்படி அடி ஒளிவீங்க. சரி சரி, நம்ம ஒரு சூப்பர் பிளேஸ்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். ரோஸ் வீட்டு மாடியில போய் ஒளிஞ்சுக்கலாம், அதான் கரெக்டா இருக்கும். ரோஸ் வீட்டு மாடிக்கு ஏறுவோம். என்ன எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம் டீனா. இதோ ரோஸ் வீட்டு மாடிக்கு வந்துட்டேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிக்க முடியாது டீனா, நீ எண்ணிட்டே இரு. இன்னும் நிறைய பசங்க இங்க நின்று விளையாடுறாங்களே. சரி சரி, இங்க பபிள்ஸ் ஊதி ஏதாவது ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். யார் மாட்டுறாங்களோ அவங்களை இன்னைக்கு கடத்திட வேண்டியதான். பாப்பு யார் வரான்னு. சரி ஊதுவோம், எந்த பிள்ளை வரப்போதுன்னு தெரியல, எல்லாம் கண்ணாம்புத்தி விளையாடுறாங்க போல. ஊதியாச்சு, இன்னும் நிறைய ஊதுவோம், அப்பதான் எல்லா பிள்ளைகளும் வரும். சரி சரி, யார் வரான்னு பார்ப்போம். என்ன இந்த பிள்ளைகள் இன்னும் கவனிக்கல போலயே. இது என்ன இவங்க கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க? நாம இந்த அங்கிள் கூட அழகா பபிள்ஸ் ஊதி விளையாடலாமே. இந்த அங்கிள் நிறைய பபிள்ஸ் வச்சிருப்பாங்க போல. அங்கிள் அங்கிள், எனக்கு பபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படியா பாப்பா, பபிள்ஸ் பிடிக்குமா உனக்கு? என் கூட வரியா? நான் நிறைய பபிள்ஸ் கடை வச்சிருக்கேன், அங்க நிறைய வெரைட்டி பபிள்ஸ் இருக்கு. வேணுமா உனக்கு? நீ என் கூட வந்தீங்கன்னா உனக்கு அப்படி நிறைய தருவேனா? சூப்பர் அங்கிள், இவ்வளோ பபிள்ஸ் எப்படி அங்கிள் நீங்க வச்சிருக்கீங்க? எனக்கு பபிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அங்கிள், எனக்கும் தரீங்களா? நான் உங்க கூட வரேன், எனக்கும் தாங்க அங்கிள் கொஞ்சம் பபிள்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விளையாடன்னு தெரியாம ஒரே கண்ணாம்பூச்சி காக்கன் கீயே விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க அங்கிள், நீங்க எனக்கு பபிள்ஸ் தாங்க, நான் அதை கொண்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். ஐயா, இந்த பாப்பா கூப்பிட்டதும் ஓகேன்ட்டுச்சு. எப்படியா இந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட வேண்டியதா இன்னைக்கு. ஒரு பபிள்ஸ காட்டி பிள்ளையில ஏமாத்துறது எவ்வளவு ஈஸியா இருக்குது. சரி பாப்பா, வந்து வண்டியில ஏறுங்க, நான் உங்களுக்கு பபிள்ஸ் நிறைய கொண்டு வந்து தாரேன். வாங்க வாங்க, வண்டியில ஏறுங்க. என்ன ரொம்ப நேரமா ஆட்டோ சவுண்ட் ஒன்று கேக்குது? நம்ம ஏரியால யார் ஆட்டோ ஓட்டுறது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்க இருக்கீங்க? ரோஸ் ஒரு ஆட்டோல ஏறி போறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே வாங்க, விளையாண்டது போதும். ரோஸ் ஏதோ பிரச்சனையில இருக்கா, வெளியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஆட்டோல ஏறி போறா ரோஸ். என்னடி சொல்ற? ரோஸ் எங்க? நம்ம கூட தானே விளையாண்டுட்டு இருந்தா, எங்க ஆட்டோல ஏறி போறான்னு கத்துற? சும்மா கத்துறியாடி? நாங்க எல்லாரும் வெளியே வரணும்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன், யாரோ ரோஸ் ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க. வாங்க சீக்கிரம் அந்த ஆட்டோவை போய் சர்ச் பண்ணலாம், இல்லனா ரோஸை நம்ம பார்க்கவே முடியாது. எங்க போறானே தெரியல ரோஸ். சரி சரி, வாங்க அந்த ஸ்கூட்டில போய் சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம் அவனை. எப்படியும் ரோஸை நம்ம காப்பாத்திடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம். டீனா, அந்த ஆட்டோ எந்த சைடு போச்சுன்னு பாத்தியா? டேய் இந்த சைடு தான், நேரா போ. கண்டிப்பா இந்த ரோடு கூட தாண்டி இருக்க மாட்டான். சீக்கிரம் போ, நம்ம கண்டிப்பா பிடிச்சிடலாம் அவனை. ஐயோ, கூட விளையாண்ட பசங்க பாத்துட்டாங்க போலயே. இந்த பிள்ளையை இப்ப எப்படி தூக்கிட்டு போறது? இந்த பிள்ளையை இப்ப கடத்திட்டு போக முடியாது போலயே. சரி, என்ன பண்ணலாம்? பிடிச்சா அவ்வளவுதான், கண்டிப்பா போலீஸ்ல கொண்டு விட்டுருவாங்க. என்ன பண்ணலாம்? பாப்பா, நீ இறங்குமா. என்கிட்ட பபிள்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இறங்கு. நான் சும்மா தான் அவனை கூப்பிட்டு வந்தேன், இதுல நெல்லு. சரியா? அங்கிள், நீங்க தானே என்ன கூட்டிட்டு போய் பபிள்ஸ் வாங்கி தந்துட்டு வீட்டுல கொண்டு விட்டுருவேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன இங்க இறங்க சொல்றீங்க? எனக்கு யாரையுமே தெரியாதுங்க, என்ன கொண்டு வீட்டுல விட்டுருங்க. எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாண்டுட்டு இருந்திருப்பேன், தெரியாம உங்க கூட வந்துட்டேன், எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, இந்த பிள்ளை என்ன அழ ஆரம்பிச்சுட்டு, அந்த பசங்க வேற பக்கத்துல வந்துட்டாங்க. சரி, நம்ம கிளம்புறதுதான் கரெக்ட். அப்படி ஓரமா போய் நின்று ஆளு, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா மாட்டணும்ப்பா சாமி, கிளம்புவோம். டேய் விக்கி, அத தூரமா பாருடா, ரோஸ் அந்த சைடு நிக்கிறா பாரு, தெரியுதா? ரோஸ் அந்த சைடு நின்னு அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. டேய் விக்கி, சீக்கிரம் வண்டியை விடாங்க. ஐயா, ஆமா பாத்துட்டேன், ரோஸ் அந்த சைடு தான் நிக்கிறாடி. இரு, இப்ப போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம். நல்ல வேலை ரோஸை பார்த்த, நீ மட்டும் பார்க்கலன்னா என்ன ஆயிருக்கும் டீனா? ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அழகா விளையாண்டுட்டே இருந்திருக்கலாம், தெரியாம
இன்னைக்கு என்ன ஆக போறேன்னு நினைச்சேன். ஏய் ரோஸ், எதுக்குடி இப்படி ஆட்டோலலாம் ஏறி வந்துட்டியாமே? யார் கூப்பிட்டான்னு ஆட்டோல ஏறினடி? உனக்கு தெரிஞ்சவங்களா? எதுக்காக ஆட்டோல ஏறினடி ரோஸ்? உன்னை தேடிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் நானும் டீனாவும். டீனா மட்டும் பார்க்கலன்னா கண்டிப்பா அவன் எங்கேயாவது ஒன்று தூக்கிட்டு போயிருப்பான் தெரியுமா? டீனா தான் ஆட்டோ சவுண்டு கேட்டு திரும்பி உன்னை தேடி வந்ததுடி. இல்லைன்னா என்ன ஆயிருப்பியோ ரோஸ்? எதுக்குடி இப்படி வந்த? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விளையாண்டு போர் அடிச்சதில்ல. ஒரு அங்கிள் நிறைய பபிள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டதுக்கு இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பபிள்ஸ் வச்சிருக்கேன்னு, உனக்கு வேணும்னா என் கூட வா, நான் உனக்கு தாரேன் அப்படின்னாங்க. நான் அதான் அதை போய் வாங்கிட்டு வந்து உங்க கூட விளையாடலான்னு அந்த அங்கிள் கூட போனேன். ஆனா அந்த அங்கிள் என்ன கடத்த ட்ரை பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன கடத்திட்டு போகலான்னு பிளான் போட்டிருக்காங்க. நீங்க என்ன சேஸ் பண்ணி வரதை பார்த்து தான் என்ன விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எப்படி என்ன பாதியில இறக்கி விட்டாருன்னே தெரியல. நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன பார்த்தீங்க. இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆயிருப்பேனா? பயமா இருந்துட்டு, ரொம்ப பயமா இருந்து எனக்கு தெரியுமா? ஏய் ரோஸ், உன்னை ஒளிய தண்ணடி சொல்லியிருந்து எதுக்குடி நீ இதெல்லாம் பண்ற? நல்ல வேலைடி, நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் என் ஹார்ட்டே நின்று போச்சு. ரோஸ் எங்க ஆட்டோலலாம் போறா, என்ன ஆச்சுன்னு. உனக்கு தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு தெரியாதாடி? ஏன்டி இப்படிலாம் பண்ற? அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் தெரியாதா இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு? டீனா, சாரி டீனா. நல்ல வேலை டீனா, என்ன நீ காப்பாத்தின. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் எனக்கு? பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டா தான் இனிமே நான் போவேன் எங்கனாலும். எனக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துடுச்சு பயங்கரமா. என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு நின்னேன் டீனா. அட்லீஸ்ட் எங்களையாவது கூப்பிட்டியாடி? இப்படி பாருங்க, இப்படி ஒரு அங்கிள் கூப்பிடுறாங்க, பில்ஸ்லாம் காட்டுறாங்கன்னு சொன்னியா? அப்பவாது யாருன்னு நாங்க பார்த்துருப்போமே. இப்படி அவங்க கூப்பிட்டாங்கன்னு ஏறி போயிட்ட. இனிமே என்ன பாரு, பேரண்ட்ஸ் தவிர யார் கூப்பிட்டாலும் இப்படி போக கூடாது ரோஸ், புரியுதா? டேய் கண்டிப்பா என்னமோ தனியா கூட வெளியே போக மாட்டேன். இன்னைக்கு பட்டதே போதும்னு ஆகிடுச்சுப்பா. இனிமே பேரண்ட்ஸ் தவிர யார் கூப்பிட்டாலும் கூடயும் போகவே மாட்டேன்பா.